அமைதியான காலை நேரம். வீடே இன்னும் தூங்கிட்டு இருக்கு. ஆனா கிச்சன்ல மட்டும் லேசா ஒரு சத்தம். டொக்கு டொக்குன்னு கரண்டி சத்தமோ இல்ல எண்ணெயில கடுகு பொரியிற சத்தமோ அதுதான் அந்த நாளோட ஆரம்பமா இருக்கும். அந்த சத்தத்தோட சேர்ந்து ஆவி பறக்கிற காஃபியோட வாசனை வீடு முழுக்க பரவுது. இப்போ நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம். இது ஒரு சாதாரண ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான். வெளியில இருந்து பார்த்தா தினமும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா அதை திறக்கும் போது உள்ள இருக்கிற சுவை ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும். ஸ்கூலுக்கு போற அந்த சின்ன பையனுக்கு அது வெறும் சாப்பாடு டப்பா இல்ல, அதுதான் அவனோட மொத்த உலகமா இருக்கும். உள்ள இட்லி, தோசை, சாதம்னு எது வேணா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது, அந்த அம்மாவோட கைப்பக்குவம். அந்த சுவை அன்புல செஞ்சது. காலம் வேகமா ஓடுது. அந்த பையன் இப்போ பெரியவன் ஆயிட்டான். இப்போ அவனோட உலகம் வேற. வேலை, நண்பர்கள், பரபரப்புன்னு அவனோட சாப்பாட்டு பழக்கமும் மாறிடுச்சு. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட பீஸா, பர்கர்ன்னு ஒரே ஃபேன்சி சாப்பாடு தான். எல்லாமே நல்லா போற மாதிரி தெரிஞ்சாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம். எவ்வளவோ விதவிதமா சாப்பிட்டாலும் அந்த பழைய சந்தோஷம், திருப்தியும் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு டயர்டா வீட்டுக்கு வந்தான். கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மா கிட்ட தயக்கத்தோட கேட்டான், அம்மா நாளைக்கு எனக்கு டிஃபன் செஞ்சு தரியா? அந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள அவன் தொலைச்ச அத்தனை சந்தோஷமும் இருந்துச்சு. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. பரன்ல தூசு படிஞ்சு கிடந்த அந்த பழைய டிஃபன் பாக்ஸை எடுத்து தொடச்சு மறுபடியும் அதுக்குள்ள தன் அன்பை நிரப்புனாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் ஆபீஸ்ல திறக்கிறான். அந்த வீட்டு சமையல் வாசனை. முதல் வாய் எடுத்து வச்ச உடனே எல்லா பழைய ஞாபகமும் புயல் மாதிரி வந்து அடிச்சுது அவனுக்கு. அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அந்த டிஃபன் பாக்ஸ் வெறும் பொருள் இல்ல, அது ஒரு உணர்வுன்னு. அந்த டப்பாக்குள்ள இருந்தது வெறும் சாப்பாடு இல்ல, அம்மாவோட பாசமும் அக்கறையும். வாழ்க்கை எவ்வளோ பிஸியா போனாலும் அம்மாவோட அன்பு இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் மூலமா தினமும் அவனோடவே வேலைக்கு போகுது. சில சுவைகள் நாக்குக்காக மட்டும் இல்ல, மனசுக்காகவே இருக்கும். அதுக்கு ஒரே பேரு தான், அம்மா கை சாப்பாடு. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பு பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கும். அதை கவனிக்க மறந்துடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற அன்பை நீங்க கடைசியா எப்போ உணர்ந்தீங்க? அதை மதிக்க ஆரம்பிங்க, கொண்டாடுங்க. அந்த சந்தோஷம் விலை மதிக்க முடியாதது.